தானியங்கள் 2 கால் பாதைக்கு கலப்பணும் சாமி. கொடுத்துட்றா. அது மேலே மிச்சிடல சாமி. உங்கள் பேர் என்னடா? சவுண்டாக பேசுங்க. சவுண்டாக பேசுங்க. இவங்க கூட வந்தது யாருப்பா? கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கப்பா. என் பேர் இந்துமதி. ஊருங்க? மலையாண்டி ஒன்று வந்திருக்கேன். தோட்டமாக ஊருக்குள்ளேயா சாமி? தோட்டத்து பேருமா? சரி. என்ன தொந்தரக்காக வந்திருக்கீங்கம்மா? தொந்தரவு இல்லைங்க. அனுமதியில் குழந்தை பாக்கியமே அது தொந்தரவு தானே சாமி? குழந்தை பாக்கியமே அது தொந்தரவு தானே? அது ஒரு வியாதி தானே? ஐயா சந்தான பாக்கியத்துக்காக வந்திருக்காங்களாமாங்க ஐயா? திரும்பம்மா எத்தனை ஆண்டுகள் வச்சுருக்கா? உங்களுக்கு மந்திரிக்க போகிறீங்கப்பா. நீங்கள் இவருக்கு என்ன ஆகணும்? உங்களுக்கு மந்திரிக்க பொருள் கொண்டு வாங்க. இருக்கிறவனு கொஞ்சம் கேட்டு வாங்க. சரி பரவாயில்ல, கேட்டு வாங்க. கொஞ்சம் கீழே இருங்க. அவன் கையில் அந்த இலைய 2 கிளிமா கிழிச்சு அவரோட கையில் கொடுமா. இப்படி கிளிமா தண்டு இருக்குல்லம்மா, இந்த தண்டுலேருந்து கிளிமா, இங்கேருந்து கிளிமா, ஒரு பக்கம் சேர்த்து கிளிமா. இது வாங்கிக்கப்பா. கொஞ்சம் தானியங்கள் எடுத்து போடுமா உன்னோட கைப்பிடி. கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து வைமா. கொஞ்சம் பூவை வைமா. ஒரு 2 மிளகாய் வைமா. மஞ்சள் கம்பு ஒன்று வைமா. அடுப்பு கறி ஒன்று வைமா. தானியங்கள் மட்டும் கொடுப்பா. அது மாதிரி நீங்கள் முடிச்சிடலாமா? கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கப்பா. அம்மா இப்போ வீட்டுக்கு தூரமாக எத்தனை நாள் ஆச்சும்மா? எத்தனை நாள் ஆச்சும்மா? நாளைக்கு வந்து 15 நாளைக்கு 2 பேரும் நாளைக்கு வந்துட்டுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை 9 இடம் வரணுங்கம்மா. தேப்பாத்து வேலை பாருங்கள். வரும்போதெல்லாம் மந்திரிக்க பொருள் கொண்டு வரணும். அவசியம் மல்லு கொண்டு வரணும்மா. வீடு தூரமாக வரும்போது அதாவது செஸ்ட்லையும் ஸ்டொமக்கிலும் பெயின் இருக்காமா?